அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரபல நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நெடுமுருவை இரண்டாவதாக திருமணம் செய்தார். கோவை ஈஷா மையத்தில் உள்ள லிங்க பைரவி ஆலயத்தில் சமந்தா ராஜ் நெடுமுரு திருமணம் நடைபெற்றது. விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழில் நான்கி மற்றும் அஞ்சான் உள்ளிட்ட திரைப்படங்களில் மிகவும் பிரபலமாகி நடித்திருக்கக்கூடிய நடிகை சமந்தா 2017ஆம் ஆண்டு நடிகர் ராக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார். பின்பு 4 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து செய்ய போவதாக அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தனர். இதன் பிறகு சமந்தா எந்த ஒரு நட்புறவில் ஈடுபடவில்லை எனவும், அதே போன்று தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக தன்னுடைய அந்த கவனத்தையும் செலுத்தி வருவதாகவும், அதே போன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அதன் மீது கவனத்தை செலுத்தப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று ஜென்டில்மேன், கோ கோவா கான் என்கின்ற அந்த திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடிய ராஜ் நெடுமுரு என்கின்ற அந்த இயக்குநருக்கும் சமந்தாவிற்கும் இவர்கள் இருவருக்கும் இடையே அந்த காதல் உறவானது ஏற்பட்டிருப்பதாக அந்த சமூக வலைதளங்களில் தகவலும் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் இருவரும் சமந்தா அண்மையில் பங்கேற்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே ராஜ் நெடுமுருவுடனான அந்த தென்படுவது வழக்கமாக இருந்தது. ராஜ் நெடுமுரு இயக்கத்தில் அதே போன்று சமந்தா ஃபர்ஜி, சிட்டாடில் மற்றும் ஃபேமிலி மேன் போன்ற அந்த வெப் தொடர்களிலும் சமந்தா நடித்திருந்தார். ஃபேமிலி மேன் அதே போன்று சிட்டாடில் ஆகிய இந்த 2 வெப் தொடர்களிலும் சமந்தா அவருடைய இயக்கத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு இந்த சமயத்தில் இவர்கள் இருவருக்கும் நட்புறவு ஏற்பட்டு அதே போன்று இவர்கள் இருவரும் காதலை வெளிப்படுத்தியிருந்ததாகவும், தொடர்ந்து அவர்கள் அந்த காதலை திருமணமாக நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கிலும் தொடர்ந்து தற்போது திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இயக்குனர் ராஜ் நெடுமுருவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2023ஆம் ஆண்டு தன்னுடைய அந்த ஷியாமா என்கின்ற அந்த மனைவியை அவரும் விவாகரத்து செய்ததாகவும், இதன் பிறகு தொடர்ந்து இவர்கள் இருவரும் நட்புறவாக பழகி வந்து தற்பொழுது அந்த காதல் ஏற்பட்டு இன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஈஷா யோகாவில் லிங்க பைரவி ஆலயத்தில் இவர்கள் இருவரும் இன்று காலை தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நெருங்கிய வட்டாரங்கள் 30 பேர் உடனான அந்த மத்தியில் இன்று இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றது. விரைவில் சமந்தா இது குறித்தான அதிகாரப்பூர்வ அந்த புகைப்படங்களையும் அறிவிப்பையும் தன்னுடைய அந்த சமூக வலைதளத்தில் பதிவிடுவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.